So far நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் எஃப்எம்ல. So before moving to the introduction to capital structure, so far நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோங்க? Introduction to financial management, right? Yes, sir. அதில் நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் ரிலேட்டிங் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்? கார்த்திகா, நீங்கள் ஏதோ அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். தென் அதில் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸில் நம்ம சிஏபிஎம் அப்ரோச்சோட மட்டும் தான் பண்ணோம். அதுவும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னில் போய் இன்வால்வ் ஆன சிஏபிஎம் அப்ரோச்சில் இருக்க ப்ராப்ளம்ஸ் இன்னும் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ் இன்னும் பண்ணல. அது ஒரு பெண்டிங் பார்ட் இருக்கு. பட் அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டீங்கன்னா மேபி வரலாம், ஓகே, வராமையும் போகலாம், ஓகே. பட் ஆனால் சோ ஃபார் எக்ஸாம்ஸ்ல கேட்டது கிடையாது. சிஏபிஎம் அப்ரோச்ல இருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கால்குலேட் பண்றதுக்கு சிஏபிஎம் அப்ரோச் இருந்து அந்த கேட்பாங்க. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு எம்சிக்யூஸ் வரும். ஒன்னு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வரும், இல்லையா டைம் வேல்யூ ஆஃப் மணி வரும். ஸோ ஷோரா என்ன சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்கு ஆஸ் அன் எம்சிக்யூ பார்ட்ல இருந்து. ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நீங்க படிச்ச தியரி பார்ட்ல இருந்து ஷோரா ஒரு 7 மார்க் கொஸ்டின்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல தியரியில இருந்து எக்ஸ்க்ளூசிவா தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டே தருவாங்க, அதுல இருந்து வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன தியரி பார்ட் வித் ரிகார்ட்ஸ் டு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். டைம் வேல்யூ ஆஃப் மணி, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்லேயே நம்ம என்ன முழுசா பார்க்கல, ஜஸ்ட் அது ஜென்ரல் தியரி பார்ட் மட்டும் தான் பார்த்தோம், ரைட்? ஸோ தென் நம்ம என்னங்க டாபிக் போனோம், டைரக்டா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் போனோம். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேரியஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னங்க, ஷேரோட இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த இது காஸ்ட்டை தான், அதை தான் நம்ம காஸ்ட்னு சொன்னோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அகைன் ஓவரால் கேஓ மீன்ஸ் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் டாபிக் என்னங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், financial decision of a firm, in which we discussed regarding the leverage. Leverage is nothing but less efforts, more benefits, in which we have discussed regarding the operational leverage, financial leverage and the combined leverage. Operational leverage is nothing but your business risk எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுதான். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் லெவரேஜ் வந்து இருக்கனால, ஸோ லெவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் இபிஐடியை சொல்றதுதான் ஆப்ரேஷன் லெவரேஜ். So that if there is a operation leverage, which means due to the fixed operating cost, there is a business risk involved in the organization, which means நீங்க உங்க sales slight fixed operating cost இருக்கும்போது increase பண்ணாவே போதும், your EBIT will get like a magnifying effect இருக்கும் அந்த இடத்துல. அதான் ஆப்ரேஷன் லெவரேஜ். தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், which is என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் லெவரேஜ். ஃபினான்ஷியல் லெவரேஜ் இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் காஸ்ட் இன்வால்வ் ஆகும்போது, when you are like அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா EBIT கொஞ்சம் சேஞ்ச் ஆகவே போதும், your EBS will get a magnifying effect due to the like existence of fixed financial cost. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோங்க, ஃபினான்ஷியல் ரிஸ்க்னு சொன்னோம். ஓகே, அதனால ஸ்லைட் சேஞ்ச் ஆஃப் EBIT நம்மளுக்கு மோர் சேஞ்ச் இன் EPS இருக்கும், அதை தான் ஃபினான்ஷியல் லெவரேஜ்னு சொன்னோம். ஸோ இது ரெண்டுமே ஓவராலா நம்ம என்னன்னு சொன்னாங்க, கம்பைன்டு லெவரேஜ்னு சொன்னோம். இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். யூ ஹாவ் லைக் நீங்களே தான் சால்வ் பண்ணியிருந்தீங்க, ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பெட்டராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் அகைன் இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் ரெக்கார்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்ல நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, ஸோ விச் வில் பி ஷேர்ட் வித் யூ, அது எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு கான்செப்ட் விச் வி ஹவ் டிஸ்கஸ் ரிகார்டிங் த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, இது எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி 7 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு அட்டம்ப்ட்ல கேட்டிருந்தான். ஸோ அவன் ரொம்ப நாள் கழிச்சு கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். At a level, at one EBIT level, 2 alternative financing decisions-லயுமே we'll get the what same என்னங்க வரும் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல, what one EBIT level same EPS வரும். அப்படி சேம் EPS அந்த 1 EBIT லெவல்ல ரெண்டு ஃபினான்சிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், which is what your indifference point. ஓகே, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ these all are regarding the financial decision of a firm with regards to leverage. Okay, less efforts, more benefits. Okay, but now moving to the capital structure. So capital structure na என்னன்னு சொல்லியிருந்தோங்க, cost of capital is nothing but expectations of the shareholders, right? Returns expected by the shareholders, அதான் நம்மளுக்கு cost of capital சொல்லுவோம். Now what about the capital structure? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னங்க, இப்படி சைலண்டா இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்.
procurement of funds, equity போலாமா, equity or debt போலாமா, அந்த மாதிரி sir. Right, exactly. While procuring the funds, நம்ம இந்த இனிஷியல் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம், ரைட்? நம்ம சாகோ லிமிடெட் ஆகட்டும், அதுல நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது அத ஃபண்ட் ரைசிங் தான் நம்ம என்ன சொன்னாங்க, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொன்னோம். ஓகே, விச் இஸ் அ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, ரைட்? ஸோ இந்த ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில ரைஸ் பண்ணும்போது எக்விட்டி மட்டும் ரைஸ் பண்ணலாமா, இல்ல எக்விட்டி பிளஸ் டெட் போலாமா, இல்ல எக்விட்டி பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் போலாமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இத பத்தி டிஸ்கஸ் பண்றதா என்ன சாப்டர்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆஃப்டர் லேர்னிங் திஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு மாதிரி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அது என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கேட்டீங்கன்னா, மேபி மார்க்கெட் பிரைஸை நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஒரு மார்க்கெட் பிரைஸை நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஒரு மாதிரி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். எர்னிங் பர் ஷேர் நீங்க பண்ணப்பா அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அந்த அப்ரோச்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்ப உங்களுக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, சோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தகுந்ததா இருக்கா இல்லையாங்கிறதுதான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆஃப்டர் லேர்னிங் திஸ் சாப்டர், நீங்க இந்த சாப்டர் முடிக்கும் போது என்ன அவுட்கமா உங்களுக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சார் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்பிஎஸ் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்ப நீங்க அப்படி பாக்குறீங்களா? ஓகே, அப்ப இந்த சாப்டர் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்ட்ட வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். அதுல நீங்க எதை பெஸ்டா செலக்ட் பண்ணுங்கிறது நீங்க எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். புரியுதாங்க? இந்த சாப்டரோட அவுட்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பாக்குறீங்களோ, இஃப் யூ ஹேவ் லைக் வேரியஸ் லைக் சிச்சுவேஷன்ஸ், டிஃபரெண்ட் சினாரியோஸ் ஆஃப் லைக் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் லேர்னிங் திஸ் சாப்டர் நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பாக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவிஷா எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கலாம், மோனிகா இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கலாம், குரு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்ப்பாங்க, ரைட்? இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு சினாரியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீவிஷாக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்? ஜீவிஷா வந்து எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பாக்குறாங்க. அப்ப இந்த 3ல எது எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சூட்டபிளா இருக்கோ அதை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பட் ஃபிக்ஸ்டா இதான்னு எங்கேயுமே கிடையாது. நீங்க பாக்குற எந்த பார்வை, விச் மீன்ஸ் எம்பிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் அதை ரிலேட் பண்ணி தான் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இதான்னு சொல்ல முடியும். கிளியர்? புரிஞ்சாங்க? ஓகே, சோ ஃபிக்ஸ்டா இதான் கிடையாது, இதான் பெஸ்ட்னு கிடையாது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி, இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுங்க, இந்த மெத்தட்ல தான் ஃபண்ட்ஸை ப்ரொக்யூர் பண்ணணும், எக்விட்டில தான் போகணும், எக்விட்டி பிளஸ் டெட்ல தான் போகணும், இல்லை எக்விட்டி பிளஸ் டிபென்ச்சர்ஸ் தான் போகணும், இல்லை எக்விட்டி பிளஸ் டிபென்ச்சர்ஸ் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் தான் போகணும், அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்களா? ஒவ்வொரு அதனாலதான் சொல்றவங்க எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் பெஸ்டா காட்டும். அது இபிஎஸ் பாயிண்ட், இப்போ இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 3 சினாரியோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 3 சினாரியோஸ் இருக்கு. 3 சினாரியோஸ்ல எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பெஸ்ட்னு சொல்லுவோம். அது இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனாலதான் சொல்றேன், பாக்குறவங்களோட என்ன நோக்கம் இருக்கோ, விச் மீன்ஸ் என்ன ஆப்ஜெக்டிவ் அவங்களுக்கு இருக்கோ, பெர்ஸ்பெக்டிவ் இருக்கோ, அதை பேஸ் பண்ணி தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில ஒரு பெனிஃபிட் இருக்கும், இபிஎஸ்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும், எம்பிஎஸ்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஆனா நீங்க இதை லேர்ன் பண்ணிட்டு சார் பெஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நான் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டா கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறீங்க, நீங்க என்ன நோக்கத்தோட பாக்குறீங்க, அந்த நோக்கத்துக்கு தான் அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சூட்டபிளா இருக்கும். மேபி இந்த 3 பிளான் இருக்கு, நான் வந்து உங்கள்கிட்ட 3 பிளான் கேட்கறேன். எனக்கு வந்து யார் யார் அட்வைசர் கேட்டீங்கன்னா ஜீவிஷா அட்வைசரா இருக்காங்க என்னோட ஆர்கனைசேஷனுக்கு, மோனிகா இருக்காங்க, இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே, குரு இருக்காரு, கார்த்திகா இருக்காங்க. கிளியர்? ஸோ நான் இப்போ 4 பேர் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஜீவிஷா என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போய்க்கோங்க, எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பெஸ்ட், எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் செட் ஆகும் அப்படிங்கிறாங்க. மோனிகா வந்து இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க, சார் இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பிளான் ஒர்க் அவுட் ஆகும் சார், உங்களோட லாங் டர்ம் க்ரோத் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ குரு வந்து என்ன சொல்றாரு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு போங்க, உங்களுக்கு தேர்ட் பிளான் தான் சார் பர்ஃபெக்டா இருக்கும். விச் மீன்ஸ் இது எக்விட்டி மட்டும் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் இதுக்கு ரியாலிட்டியில நம்பர்ஸ்லயே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் கிளாரிட்டி கிடைக்கும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க.
சார் அது என்ன சார் என்னென்னமோ அப்ரோச் இருக்கு, எம்எம் அப்ரோச்சுங்கிறான், அந்த அப்ரோச்சுங்கிறான், எல்லாமே சிம்பிள், எல்லாமே ஜுஜுபி, ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாம நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதா வேலை அவங்களுக்கு. கன்ஃபியூஸ் யாரும் பண்ண மாட்டாங்க, புக்ல கூட அவன் பண்ணல. இன்டென்ஷன் போர்டோட யாருமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் கிடையாது. அரையும் குறையுமா கிளாஸை கவனிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோபியா ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள கிரியேட் பண்ணிவிட்டு அது ஒரு டிசீஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எஃப்எம்ல எதுவுமே டிஃபிகல்ட் கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கான்செப்ட் புரியல எல்லாமே டிஃபிகல்ட் தான். ஓகே, இப்போ குரு என்ன சொல்றாருன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில உங்களுக்கு தேர்ட் பிளான் தான் சார் பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. பட் கார்த்திகே என்ன சொல்றாருன்னா சரி இவங்க எல்லாமே சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சொல்றாங்க ஃபைனலா. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்கிறதா அதான் மேட்டர் இங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல. ஓகே, ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெனிஃபிட் அடையணும்னு நினைச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த் மேக்ஸிமைஸ் பண்ணணும் இந்த ஃபார்ம் ஆஃப் லைக் இபிஎஸும் வாங்க. ரைட், ஸோ அது ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆப்ஜெக்டிவோட ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தான் நான் மீன் பண்றேங்க. ஸோ சிம்பிள். ஸோ the capital structure is nothing but what? The combination of capital from different sources of finance. The combination of capital, which means equity or equity plus preference share, equity plus debentures or equity long term loans or equity plus retained earnings மட்டுமா? இல்ல நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அடிஷனல் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கீங்க? எக்விட்டி பிளஸ் டெட் போலான்னு இருக்கீங்களா, இல்ல எக்ஸ்க்ளூசிவா டெட் மட்டும் போலான்னு இருக்கீங்களா? ஸோ இது வந்து புதுசா கிரியேட் பண்ற ஃபர்முக்கு மட்டும் கிடையாது, அடிஷனல் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்றவங்களுக்குமே ரைஸ் பண்றவங்களுக்குமே அப்ளிகபிள் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ த காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அந்த காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் சொன்ன டிஃப்ரெண்ட் சோர்சஸ் சொன்னாங்க. அந்த டிஃப்ரெண்ட் சோர்சஸ் என்னென்ன? In capital structure, we will find out the best alternative source of finance to fund a business. அதான் என்னங்க? equity share capital, preference share capital, debentures, long term loans and retained earnings. இந்த ஒன் நோட் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலைங்க, என்ன தெரியல. ஸோ ஜென்ரலா பாத்தீங்களா, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏன் சார் நீங்க ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கிளாரிட்டி கிடைச்சா போதும் இப்பொழுதைக்கு. தென் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். தென் வி கேன் மூவ் டு த ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட்ல ஒவ்வொன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அக்கார்டிங்லி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். வித்தின் தட் வில் ஃபினிஷ் த கேபிட்டல், வித் தட் வில் ஃபினிஷ் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ஈஸியான சாப்டர், ஒரு ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுவுமே கிடையாது. இங்க ப்ராப்ளமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அதை பிரசன்டேஷன் பண்றதும் இங்க ப்ராப்ளம் தான். ஸோ அதனாலதான் உங்களுக்கு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு ப்ராப்பரா பண்ணிருப்பேன். ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லியிருப்பேன், வைல் ரெக்கார்டிங்கும் சரி, எப்பயுமே சரி, ஆஃப் த ரெக்கார்டும் சரி. இதை நான் ரஃபா பண்றேன், நீங்க ஆல்ரெடி நம்ம பண்ண அப்ரோச்சஸ்லாம் தான் நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டினியூஷன் இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் வாட்? த காம்பினேஷன் ஆஃப் வாட்டுங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா? What is meant by capital structure? The combination of capital. இல்லையா? The combination of capital from different sources of finance தானீங்க. ஒரே Yes, சோர்ஸ்ல sir. அதத்தான் உங்களுக்கு the combination of capitals from different source of finance is your capital structure. For example பார்க்கலாம். டாடா இருக்கு, at the same time பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்கு, அதானி இருக்கு. மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் கேபிட்டல் வந்து ஒரு 1000 கோடி ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டாட்டாவோட அட்வைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் போங்க, நீங்க டெட்லாம் ரைஸ் பண்ண வேணாம். ஓகே, உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் காஸ்ட் ஒரு ஆப்ளிகேஷனா மாறிடும். ஸோ இட்ஸ் ப்ரிஃபரபிள் ஃபார் யூ டு கோ ஃபார் எக்விட்டி ஷேர் கேபிட்டல்ங்கிறாங்க. அதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அட்வைசர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, எக்விட்டி ஷேர் கேபிட்டல் போங்க, டெட்ல கொஞ்சம் லெவரேஜ் இருக்கு, ஏன்னா நீங்க ஸோ தட் நீங்க உங்களுக்கே தெரியல, இப்போ நீங்க டெட்டை ப்ரிஃபர் பண்ணீங்க கேட்டா, சார் ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் காஸ்ட் இருக்கு, ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே லெவரேஜ் இருக்கு சார், ஃபினான்ஷியல் லெவரேஜ் எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் இபிஐடி சேஞ்ச் ஆனாலே போதும், நம்மளுக்கு ஹியூஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் இருக்கும், அல்டிமேட்டா நம்மளால இபிஎஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவரோட அட்வைசர் சொல்றாரு. அதானியோட போய் பாத்தீங்கன்னா, சார் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கலாம் சார், அதுல என்னையா பெனிஃபிட் இருக்கு, எல்லா ஃபண்டும் டெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷனா பே பண்ண முடியாது சார், அஸ் இன்ட்ரெஸ்டா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா கூட நம்ம ஏதோ மேனேஜ் பண்ணலாம் சார். ஸோ அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எக்விட்டி ஷேர் கேபிட்டல் நம்மளுக்கு 500 கோடி தான் ரைஸ் ஆகும், டெட்ல நம்மளுக்கு 500 crores கொடுக்க மாட்டாங்க, அது மாதிரி ஃபிக்ஸ்டு பர்டன் வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் லெவரேஜ் வேணும், பட் ஃபிக்ஸ்டு பர்டன் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், புரியுதாங்க?
ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் பர்டன் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், பட் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் லெவரேஜ் வேணும், விச் இஸ் பட் ஃபிக்ஸ்டு ஃபினான்ஷியல் காஸ்ட். அதனால இதை வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம், மிச்சம் பண்ணதை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ல ரைஸ் பண்ணிக்கலாம் அவங்க அட்வைசர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி the combination of capital from different sources of finance. Can you see that? Different Yes, source of sir. finance in the combination irukanga. Yes, This is sir. what your capital Yes, structure. sir. Okay. So selecting the இங்க நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, selecting the optimum capital structure are the best source of finance. அதுக்கு தானேங்க நம்ம இருக்கோம். அதுக்கு Yes, தானேங்க நம்ம sir. இருக்கோம். இப்ப வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதுல பெஸ்ட் எது செலக்ட் பண்ணுங்கிறத நம்ம தான் சஜஸ்ட் பண்ணுவோம், ரைட்? செலக்டிங் த ஆப்டிமம்னா என்னங்க? ஆப்டிமம்ங்கிற மீனிங் என்னங்க? ஆப்டிமம்க்கு மீனிங் என்னங்க? மேக்ஸிமம். ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, பெஸ்ட்னு சொல்லலாம். புரியலையாங்க? புரியுது சார். ஆப்டிமம் இஸ் நத்திங் பட் ஒரு பெஸ்ட் அவுட்கம். அதைத்தான் மறுபடியும் நம்ம என்ன எழுதியிருக்கோம் நோட்ஸ்ல, அகைன் இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிட்டன் as பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அதனாலதான் ஆர்னு போட்டேன், இல்லைன்னா அண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருப்பேன் இல்லைங்க. ரெண்டுமே ஒன் அண்ட் த சேம், அதனாலதான் நம்ம ஸ்லாஷ் போட்டு ஆர்னு மீன் பண்ணோம். ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஆர் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ரெண்டுமே ஒண்ணுதான். பெஸ்ட் ஆனதை செலக்ட் பண்றதா which means favorable. Favorable is nothing but best, favorable. ஓகே, ஃபேவரபிளான கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அதனால நமக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட. இது நீங்க செலக்ட் பண்ணும்போது சார் இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் தே? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, எம்பிஎஸ், இபிஎஸ். 3 பெர்ஸ்பெக்டிவ்லயும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். அதை நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, 3 பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். அதனாலதான் சொன்னேன், நீங்க யாரோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்து பாக்குறீங்களோ அவங்களுக்கு அது கரெக்டா தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு இது கரெக்டா தெரியாம போகலாம். ஒருத்தவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில இருந்து பார்ப்பாங்க, ஒருத்தவங்க எம்பிஎஸ்ல இருந்து பார்ப்பாங்க, ஒருத்தவங்க இபிஎஸ்ல இருந்து பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்த்தா மட்டும்தான், அதுவும் இல்லாம பிசினஸ் அந்த நோக்கத்துல தான் இருந்துச்சுன்னா அவங்க அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. கிளியர்? Yes, sir. அப்படியே அந்த எக்ஸாம்பிள் அப்படியே கண்டினியூஷனா பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப 1000 crore, 1 செகண்ட் இருக்கு, ஜஸ்ட் 1 செகண்ட். ஸோ ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொருத்தோட இங்க பாருங்க, இது புரியணும், இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. சிம்பிள் சொல்றேன். அப்ரோச்சஸ் உங்களுக்கு வேரியஸ் அப்ரோச்சஸ் இருக்கு, ரைட்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரைட்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காங்க? நீங்க தான் படிச்சிருக்கீங்களா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன அப்ரோச் இருக்குன்னு? No, sir. Anyone can come again, மறுபடியும் சொல்லுங்க. இல்ல சார், படிச்சது இல்ல சார். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் இபிஐடி, இபிஎஸ், எம்பிஎஸ் அனலைசிஸ். அதான் ரியாலிட்டியில பெஸ்ட்டா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா எனக்கு கேட்டா அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இபிஐடி, இபிஎஸ், எம்பிஎஸ் அனலைசிஸ். ஆல்ரெடி உங்களுக்கு இபிஐடி என்னன்னு தெரியும், இபிஎஸ், எம்பிஎஸ் அனலைசிஸ் தெரியும்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி அதை எப்படி கால்குலேட் பண்றது, அதை எப்படி நம்ம ரிலவெண்டா வச்சு டெசிஷன் மேக் பண்றோம்னு தெரியணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல நெட் இன்கம் அப்ரோச் இருக்கும். நெட் இன்கம் அப்ரோச், ட்ரெடிஷனல் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எம் அப்ரோச், அவர் பேரே பாத்தீங்கன்னா மொடிகிலியானி மில்லர் அப்ரோச் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். எம்எம் அப்ரோச் ஜெனரலா சொல்லுவாங்க, மொடிகிலியானி மில்லர் அப்ரோச்னு சொல்லுவாங்க. எம்எம் அப்ரோச், ட்ரேட் ஆஃப் தியரி, அப்புறம் பெக்கிங் ஆர்டர் தியரி இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், லேர்ன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இது எல்லாமே எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அனலைசிஸை பேஸ் பண்ணி தாங்க. ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலவன்ஸ் தியரி இருக்கும், இர்ரிலவன்ஸ் தியரி இருக்கும். அதை நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரிலவன்ஸ் தியரிக்குள்ள யார் யார் வருவான்னு கேட்டீங்கன்னா நெட் இன்கம் அப்ரோச், ட்ரெடிஷனல் அப்ரோச், எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ். எம்எம் அப்ரோச் நான் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த இபிஐடி, எம்பிஎஸ், இபிஎஸ், எம்பிஎஸ் அனாலிசிஸ் மாதிரிங்கிற மாதிரி இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன் மேக் பண்றதே பேஸ்ட் ஆன் வாட். நான் அதெல்லாம் கவனிக்க வேணாம், நானே இதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்ஓஇ, எம்பிஎஸ், இபிஎஸ் சொன்னாங்க. ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம எப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 5 crore ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 each, which means 500 crores வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, 10% வந்து பாத்தீங்கன்னா டெட் 500 crores. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? எக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட 500 crores இருக்கு. ஓகே, இவங்க இதை தாண்டி வேற என்னெல்லாம் ரைஸ் பண்றாங்க? இவங்கள்ட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேபிட்டல் எவ்வளோ? அதுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ்டு? ஒரு 8% வச்சுக்கோ. ஓகே, அமௌண்ட் எவ்வளோங்க? 250 crore. சரி, டெட் எவ்வளோ இருக்கு?
இவங்கள்ட்ட. ஸோ டெட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிமைன் அகைனிங் 250 crores இருக்கு. அதுக்குமே சேம் சேம் அங்கே இருக்க அதே 10% டெட் வச்சுக்குவோம். 10% டெட் ஃபார் ருபீஸ் 250 crores. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஒன்றும் பண்ண போறது கிடையாதுங்க. சிம்பிள். என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இபிஐடி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே இபிஐடி எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் இங்க எழுதிடுறேன். சைடு இருங்க. ஓகே, இபிஐடி இபிஐடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், தென் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த இபிடி. இபிடில இருந்து என்னங்க போகணும்? டாக்ஸ் மைனஸ் டாக்ஸ் 30% வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வாட் யூ வில் கெட் இஏடி ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். இதெல்லாம் பை ஹேட் பண்ற ஒண்ணுமே இல்லைங்க. இது ஒரு ஸ்டெப் லேடர் மாதிரி 1 by 1 இபிஐடில இருந்து இன்ட்ரெஸ்ட் போகும். இன்ட்ரெஸ்ட் போனா உங்களுக்கு இபிடி வரும். இபிடில இருந்து உங்களுக்கு டாக்ஸ் போனா யூ வில் கெட் இஏடி இஏடி ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ அந்த இஏடி ஆஃப்டர் டாக்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? இஏடி ஆஃப்டர் டாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, இஃப் தெர் இஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நீங்க என்ன பண்ணணுங்க? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணணும், ரைட்? ஒரே நிமிஷம் இருங்க. இஐடில இருந்து என்னங்க மைனஸ் பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகே, அது எல்லா சினாரியோஸ் இல்லை, அந்த ஒரு சினாரியோ இருக்கு. நம்ம இங்க வச்சு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃபுல் ஃபிளஜ்டா எழுதுறோம். ஸோ ஓகே, அப்போ இது போக உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? ஃபைனலாக இபிஎஸ். எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒன்றும் ஃபைண்ட் அவுட்லாம் பண்ண மாட்டோம். எம்பிஎஸ் இஸ் ஃபைண்ட் அவுட் லைக் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். ஓகே, ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்மை வச்சு தான் நம்ம எப்படி பண்ணலாம்? நாங்கள் எம்பிஎஸ்ங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் ஆனால் இது நம்மளுக்கு இப்போ ரெலவெண்ட் கிடையாது. எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது, லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸ், அது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரிடே, ரைட்? அதனால நம்ம அதை அசம்ஷன் பேஸ்ல எடுத்துக்கலாம். ஓகே, அசம்ஷன் பேஸ்ல ஏன் எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் நம்மளுக்கு எப்படிங்க தெரியும்? மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல டாடா பவரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 460 சம்திங் இருக்கு. அதை நீங்க டிட்டர்மைன் பண்ண முடியுமா? இதான் சொல்லி கால்குலேட் பண்ண முடியுமா? கிடையாது. அது ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அது பாட்டு ஃபிளக்சுவேட்டிங். அது பிரைஸ், அது ஒரு ஃபிளக்சுவேட்டிங் பிரைஸ். யூ கேனாட் கண்ட்ரோல். அதை நீங்க உங்களால ரெகுலேட் பண்ண முடியும், அவ்வளவுதான். டோட்டலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெகுலேஷனுக்கும் கண்ட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நாளைக்கு 10% குறையுதா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்டாக் பிரைஸை. அதை தான் பண்ணுவாங்க என்எஸ்சி பிஎஸ்சி. ஓகே, யூ கேன் ரெகுலேட் பட் யூ கேனாட் கண்ட்ரோல். நீங்க அதை வந்து ஒன்றும் ஓவர் ரைட்ல பண்ண முடியாது, ரைட்? ஸோ எம்பிஎஸ் வந்து அசம்ஷன் பேசிஸ்ல. இபிஎஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓஇ கேன் பி கால்குலேட்டட். ஓகே, ஸோ ஆர்ஓஇ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஆர்ஓஇ எர்னிங்ஸ் மேட் டிவைடட் பை டோட்டல் அந்த ஈக்விட்டி. ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஈக்விட்டி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா 200 crores. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க? டெல் மீ. No, sir. ஸோ நோ இன்ட்ரெஸ்ட். செகண்ட் கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க? 10% ஆஃப் 500 crore. 50 crores. அதுக்கப்புறம் இங்க 10% ஆஃப் டெட் இங்க எவ்வளோங்க? So what is your EBIT? Again here 200 EBT, sorry 200 crore. இங்க பாத்தீங்கன்னா 150 crore. Here it is 175 crore. Okay. So tax 30% சொல்லுங்க.
60 crore, 45 crore. இதுக்கு எவ்வளோங்க? 175 எவ்வளோங்க? 52.5 crores. 52.5 crores, correct. So what is your value EAT here? 140 crores. இங்க எவ்வளோங்க? 105 crores. இங்க எவ்வளோங்க? இங்க எவ்வளோங்க? 122.5. 122.5 crores. இங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கா? நோ. நில். இங்க இருக்கா? நில். இங்க எவ்வளோங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்? 8%. 20 அதான் crores. எக்ஸலண்ட் 20 கார்த்திகா. crores. 8% 8% வேல்யூ சொல்லுங்க. 20 crores. 140 crores. 105 crore. குரு நீங்க உங்களுக்கு புரியுதாங்க குரு? இது ஃபர்ஸ்ட் சாப்டர் தான், ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங்ல இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஓகே சார். இங்க பாருங்க, ஜஸ்ட் எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட். நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க. பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேரியஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க இன்வெஸ்டர்ஸ் மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த சென்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் எக்விட்டியா ஓனர்ஷிப்பை டைலூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாமா, இல்ல எக்விட்டி பிளஸ் டெட் ரைஸ் பண்ணலாமா? ஓகே, இந்த மாதிரி இதைத்தான் நம்ம ரியாலிட்டி இப்படி யோசிங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் யோசிங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். தேவையில்ல கண்டதை போட்டு டாப் லெவல் ஆர்கனைசேஷன் அது இதுன்னு குழப்பிக்காதீங்க. கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும், வேற எதுவும் மிஞ்சாது. ஸோ இந்த கேஸ்ல நம்பர் ஆஃப் equity ஷேர்ஸ் எவ்வளோங்க இருந்தாங்க? 10 crore ஷேர்ஸ், ரைட்? மிச்ச ரெண்டு சுச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா 5 crore ஷேர்ஸ். ஆமா, இப்ப சொல்லுங்க. ஏங்க ஸ்பீக் அவுட் ப்ளீஸ். 21. 20.5 crores. ஓகேங்க, 20.5 crores. 0.5. ஓகே, இது வந்து இபிஎஸ் கால்குலேட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாங்க ஆர்ஓஇ கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்னங்க? இஏடி டிவைடட் பை equity amount. ஓகே, which is what your ROE. இப்போ எனக்கு சொல்லுங்க, இதுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ? இஏடி எவ்வளோ? 140 crores. எக்விட்டி எவ்வளோ? 1000 crores. சொல்லுங்க எவ்வளோ? 0.14. which means 14%. அதே மாதிரி இங்க சொல்லுங்க. %21. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல சொல்லுங்க. இஏடி எவ்வளோ? 122.5. 24.5, sir. 24.5 வராதுங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ வரணும்னு கேட்டீங்கன்னா யூ ஷுட் நாட் ஹியர் கன்சிடர், பிகாஸ் ஹியர் தெர் இஸ் அன் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. 20.5. ஒன் செகண்ட் இருங்க, ஜஸ்ட் ஒன் செகண்ட். அங்கதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஒரே நிமிஷம் இருங்க.
ஒரு நிமிஷம் இஏடி தான் ஆக்சுவலா எடுக்கணும், பட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் அதுக்கு அடுத்து ப்ராஃபிட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ல டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே 102.5 divided by 500, which is 20.5% தான். ஓகே, நோ ரிஷ் 20.5%. ஸோ சேம் உங்களோட இபிஎஸ் தான் என்னவா மாறுதுங்க, பர்சன்டேஜா மாறுது. லெட்ஸ் அசியூம் தட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சினாரியோல டாட்டாவோடது வந்து மார்க்கெட் பிரைஸ் நம்ம இப்போ டிட்டர்மைன் பண்ணணும், ரைட்? ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் மேக் தட் அதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு மார்க்கெட் பிரைஸ் நம்மளே ஒரு ஃப்ளூக்ல ஜஸ்ட் ஜென்ரலா, ஓகே, டாட்டாவோடது ருபீஸ் ஒரு 140ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் எர்னிங்ஸ் அவைலபிலிட்டி ஈக்விட்டி ஷேர்ல நம்மகிட்ட அப்படியே ஈஸியா இருக்கு எனக்கு. ஒரு தடவை உங்க ஜென்ரல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கலாம். இங்க எம்பிஎஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ருபீஸ் ஒரு 210 வச்சுக்கோங்க, ஓகே. அதே மாதிரி இப்போ அதான் நீங்க என்ன வைக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 217 வச்சுக்கோங்க, ஓகே. இதை நான் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட் தான், பட் நான் சும்மா ஒரு வேல்யூஸ் ரேண்டமா தான், நானும் இதை நோட்ஸ் நான் ஆல்ரெடி அது இருக்கிறதா எழுதிட்டு இருக்கேன். நத்திங், இதெல்லாம் ரேண்டமா எழுதுற நம்பர்ஸ் தான். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் அட்டைன் பண்ணுங்கிறதுக்கு எந்த ஒரு இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நான் இங்க பண்ணலைங்க, ஒர்க் அவுட்ஸ் எதுவும் பண்ணல, எந்த ஒர்க்கும் பண்ணல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு 20.5% நீங்க இஏடி இது பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. யூ ப்ரிஃபர் இஏடி மெத்தட்லேயே பண்ணுங்க. 24.5 sir. 24.5% இந்த மெத்தட்லேயே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஸ் இருக்கு, ஆர்ஓஇ இருக்கு, எம்பிஎஸ் இருக்கு. இப்போ ரேங்கிங் பண்ணுங்க. இப்போ நீங்க இபிஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எர்னிங் பர் ஷேர்ல இருந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யார் எந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் தட் இது டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷனே கிடையாது, ஓகே. என்னாச்சு குரு சொல்லுங்க. கமான் குரு சொல்லுங்க. இந்த 3 பிளானுமே யாரோடன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் அஸ்யூம் தட் இந்த 3 பிளானுமே யாரோடன்னு கேட்டீங்கன்னா டாட்டாவோடதாவே இருக்கட்டும், ஓகே. 3 பிளானுமே டாட்டாவோடதா இருக்கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளான் 1. இது வந்து பாத்தீங்கன்னா பிளான் 1, இது பிளான் 2, இது வந்து பாத்தீங்கன்னா பிளான் 3. இப்ப சொல்லுங்க, இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொன்னீங்கன்னா எந்த பிளானை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? Plan 2 sir. இதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்களே. இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரேங்கிங் பண்ணீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் எதை கொடுப்பீங்க? இது Plan 3. ஓகே. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான் 3 தான், பிளான் 1 தான் உங்களுக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில யாருக்கு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு, செகண்ட் இதுக்கு, தேர்ட் இதுக்கு. எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யாருக்கு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு, செகண்ட் இதுக்கு, தேர்ட் இதுக்கு. இல்லையா எம்பிஎஸ் மாத்திக்கலாம், ஓகே, நம்ம விருப்பம் தானே. இந்த இப்படியே மாத்திக்கலாம். இங்க 217 போடுங்க. அப்ப இந்த இடத்துல இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, இதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, இல்லையா? இதையும் மாத்துவோம், நம்ம விருப்பம் தானே. மார்க்கெட் பிரைஸ் ஷேர் எப்படி வேணா ஃபிளக்சுவேட் ஆகுங்க. ஸோ நான் 3மே டிஃப்ரெண்டா காட்டணுங்கிறதுக்காக பண்றேன், பட் மேபி சிமிலரா வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பனா சிமிலரா அதே உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதை ப்ரிஃபர் பண்றது பெட்டர். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 216 இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா 215 இருக்கு, ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கொடுத்தீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுத்தீங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுப்பீங்க. ஸோ இதுல இருந்து என்ன ஜெனரலா தெரியுது? ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது பெனிஃபிஷியலா பெனிஃபிட்டோட இருக்கும், ரைட்? ஸோ இபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா பிளான் 2 தான் பர்ஃபெக்ட். அதே ஆர்ஓஇ பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா பிளான் 3 தான் பர்ஃபெக்ட். ஆனா எம்பிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா பிளான் 1 தான் பர்ஃபெக்ட். ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஜென்ரேட் ஆகுது. அப்ப நான் எதை சார் செலக்ட் பண்றது?
நீங்க என்ன ஆப்ஜெக்டிவ், உங்களுக்கு என்ன earning per share அதிகமா மேக்ஸிமைஸ் பண்ணணும் இதா உங்க ஆப்ஜெக்டிவா? இல்ல உங்களோட மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேரை வந்து நீங்க வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் மேக் யுவர் டிசிஷன்ஸ் ஃபார் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இது வந்து அந்த பேசிஸ் ஆஃப் தட் அப்படின்னு சொன்னோம். கிளியர்? ஸோ அதனால தான் சொன்னோம் அந்த பேஸ் ஆஃப் ஆர்ஓஇ ஆகட்டும், எக்விட்டி லைக் ஆர்ஓஇ, இபிஎஸ், எம்பிஎஸ் இந்த மாதிரி வேரி ஆகுங்க. ஓகே, புரிஞ்சாங்க? எல்லா இடத்துலயும் ஒரே வரும் சினாரியோஸ் வரும். இப்போ எம்பிஎஸ் பாத்தீங்கன்னா மேபி நம்ம அப்படி இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சேஞ்ச் பண்ணாமே இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அப்ப அப்போ ஒரே பிளான் அந்த சீக்வன்ஸ்ல இப்போ ஒரே இடம் வந்து இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சினாரியோஸ்ல வந்து இபிஎஸ்லயும் சரி ஆர்ஓஇலையும் சரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான் டூவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டு இதுலயுமே பிளான் டூவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதான் ப்ரிஃபரபிள். ஏன்னா அது ஒரே நேரத்துல ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, லெஸ் லெஸ் எஃபோர்ட்ஸ் மோர் பெனிஃபிட்ஸ்ங்கிற மாதிரி ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஏன்னா உங்களுக்கு ஒரே நேரத்துல ஆர்ஓயும் அதுல தான் பெஸ்டா இருக்கு, இபிஎஸும் அதுல தான் பெஸ்டா இருக்கு. அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த பிளான் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல, அந்த ஸ்ட்ரக்சரை. சிம்பிள். ஸோ இன் திஸ் வே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் இருந்து ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன இதுல கன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிசிஷன் மேக்கிங் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஷுட் நாட் ரிலே ஆன் அ சிங்கிள் மெட்ரிக். ஓகே, நீங்க இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதான் இதோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, decision making in capital structure should not rely on a single metric. Okay, அது இபிஎஸ் இருக்கலாம், ஆர்ஓஇ இருக்கலாம், அது எம்பிஎஸ் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஓகே, பட் கன்சிடர் த overall financial health, risk tolerance, and long-term strategy of the company. So okay, so this is what our subject ங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல இது இப்படிதான் பண்ணுவோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்ஓஇ, எம்பிஎஸ், இபிஎஸ் தான் சொன்னோம். நோ, இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்றதுக்கு we have like few theories called capital structure theories. தியரிஸ்ன்னு சொன்னோன்னா லா மாதிரி சார் டிஸ்கிரிப்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிக்கலா ப்ராப்ளம் சால்வ் பண்றது. ஓகே, ஸோ விச் இஸ் வாட் யுவர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். இங்க தாங்க கேம் ஆரம்பிக்குது. ரியல் சாப்டர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ் இதை படிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா, அதுக்கு முன்னாடி இது ரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன்ஸ் போடுவோம். ஓகே, so capital structure decision is made on based on capital structure theories. தயவு செய்து நான் இந்த கான்செப்ட் சொல்லுவேங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குமே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எதுவுமே மக்கப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது எப்படி டிரைவ் ஆகுது. ஃபியூ கேசஸ்ல நான் சொல்லாம விட்டுருப்பேன். ஏன்னா அது நமக்கு தேவையான டைம் கில் பண்ணுவோம், ரொம்ப அன்னெசரி. அது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இதுவுமே நீங்க கான்செப்டா புரிஞ்சுக்குவீங்க, எதுவுமே நீங்க பேட் பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன். ஓகே, ஸோ டிசைனிங் அன் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்.
ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல நான் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா. இதுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நெட் இன்கம் ஆர் என்ஐ அப்ரோச். செகண்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அப்ரோச். So third one, net operating income approach. This is what NOI ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா மொட்லியானி மில்லர். அது பேரை நீங்க வச்சுக்காதீங்க, சாரி, மொட்லியானி மில்லர். ஜென்ரலா MM அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஓகே, moving to the next one, trade off theory. ஃபைனல் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிக்கிங் ஆர்டர் தியரி. எல்லாமே படிங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, சரி, எல்லாமே படிங்க. இதுல எதுவுமே எக்ஸ்க்ளூசிவ்னா நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. அப்படி கேட்டீங்கன்னா சிஎம்ஏ இன்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா as of now like students the most of them are watching the like சிஎம்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ரிலேட்டபிள் தான். ஓகே, அதுல உங்களுக்கு மறுபடியும் சொல்ல ரிலவெண்ட் தியரி இருக்கும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் EBIT EPS MPS அனாலிசிஸ். ஒன்னே ஒன்று, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதைத்தான் இந்த சாப்டர் நம்ம ஒவ்வொன்றுமே டிஸ்கஸ் பண்ணுவோங்க. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சாப்டர் நீங்கள் என்ன சார் டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல EBIT EPS MPS அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ வித் தட் வில் ஃபினிஷ் த சாப்டர். ஸோ அகைன் நெக்ஸ்ட் மூவிங் டு தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லைக் ஸோ இந்த அப்ரோச்சஸ் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா the relationship between the cost of capital, capital structure and value of the firm. ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அப்ரோச்சஸ். இங்க இருக்க பிலோ அப்ரோச்சஸ் எழுதுறேங்க. இந்த பிலோ அப்ரோச்சஸ் explains the relationship between யாருன்னு கேட்டீங்கன்னா இதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதான் இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். ஓகே, ஸோ இதான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்லாம் என்னன்னா இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னாவே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் என்ன சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன்ல இந்த காம்பினேஷன் ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அதையும் சேர்த்து, அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அப்புறம் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். வேல்யூனா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இஸ் நத்திங் பட்
மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி பிளஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த டெட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த ஃபர்மை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஸை தான் அந்த அப்ரோச்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஓகே, அந்த அப்ரோச்சஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றா எடுத்து என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சர்டன் இந்த அப்ரோச்சஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ரோச்சஸ் பேர் டிஃப்ரெண்டா இருக்கு பாத்தீங்களாங்க. இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே யார் பண்ணாங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ்ட் தான். ஒரு எக்கனாமிக்ஸ்ட்ல பல எக்கனாமிக்ஸ்ட், அதனால பல அப்ரோச்சஸ் இருக்கு. ஒரு எக்கனாமிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா ஒன்னோ இல்ல 2 அப்ரோச் கொடுத்துருப்பாரோ என்னமோ. ஆனா பாத்தீங்கன்னா பல அப்ரோச்சஸ், ஏன்னா பல எக்கனாமிஸ்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பல விதங்கள்ல அவங்க நிறைய பேர் வந்து நிறைய விதங்கள்ல அசம்ஷன்ஸும் மேக் பண்ணிருக்காங்க. அந்த அசம்ஷன்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த அசம்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபார் ஜென்ரலா பாத்தீங்கன்னா சில இடங்களில் டாக்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க, சில இடங்களில் பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 100% பே அவுட்டா கன்சிடர் பண்ணுவாங்க, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிஸ்க் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் யுவர் ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்பயுமே இருக்குமாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பர்பச்சுவல் லைஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெட் அண்ட் ஈக்விட்டி மட்டும் தான் சில இடத்துல அசம்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் அசம்ஷன்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட். அதனால தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இத்தனை அப்ரோச்சஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதில் ஒவ்வொரு அப்ரோச்சஸ் என்னங்கிற பார்க்குற முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் ரிலவன்ஸ் தியரி, இர்ரிலவன்ஸ் தியரி. சார் இது என்னங்க சார் ரிலவன்ஸ் தியரி, இர்ரிலவன்ஸ் தியரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு நோட்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தென் அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரைட், இந்த மாதிரி நோட்ஸ் எழுதிட்டா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெஃபரன்ஸ்க்கும். ஆல் திஸ் நோட்ஸ் வில் பி ஷேர்ட் இன் த குரூப். ஓகே, those who are watching இந்த ரெக்கார்டிங் ஆகட்டும் எல்லாமே இந்த நோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குரூப்ஸ்ல ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ பிஃபோர் தட் அதுக்கு சின்ன சின்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் கொடுத்துருவோம், அதை பண்ணிட்டு கொடுத்துருவோம். சார் சொல்லுங்க சார், நீங்க நோட்ஸ் அனுப்புறதுலாம் ஆனா எனக்கு வரவே மாட்டேங்குது சார். குரு. So these capital structure theories are classified as relevance theory, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா irrelevance theory. ஓகே, ஏன்னா ஏன் இந்த மாதிரி படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அசம்ஷன்ஸ்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதனாலதான் சொன்னேன், ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிட்டா இருக்கும். அதனால இது வந்து பிக்ஸ்டா இதுதான் இப்படிதான் எங்கேயுமே நம்ம சொல்லலைங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது தான், அந்த மாதிரி தான். ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் தான் பெஸ்டா தெரியும். அது வந்து ஒவ்வொரு எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு அசம்ஷன்ஸோட மேக் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து டாக்ஸ் கன்சிடர் பண்ணிருப்பாங்க, சில பேர் டாக்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சில பேர் டிவிடெண்ட் பே அவுட் 100% இருப்பாங்க, சில பேர் டிவிடெண்ட் பே அவுட் இல்லவே இல்லைம்பாங்க. ஓகே, ஃபர்முக்கு வந்து பர்பச்சுவல் லைஃப் இருக்கும்பாங்க ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எக்விட்டி டெட் ரெண்டு மட்டும் தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க, இதை தாண்டி வேற எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி வேரிய அசம்ஷன்ஸ் வரும்போது இட் ஹாஸ் பீன் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ், ரிலவன்ஸ் தியரி, இர்ரிலவன்ஸ் தியரி. இந்த ரிலவன்ஸ் தியரிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நெட் இன்கம் அப்ரோச், செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெடிஷனல் அப்ரோச், தேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எம் அப்ரோச். மோடிகிலியானி மில்லர் அப்ரோச்னு இருக்கும், நான் அதை எம்எம் அப்ரோச்னு எழுதுறேன் ஜென்ரலா. ஓகே, அதுல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா வித் டாக்ஸ். இவர் வந்து இந்த இந்த அப்ரோச்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலவன்ஸ் தேரிக்காக ஒரு இதுல டாக்ஸோட பண்ணியிருப்பாரு. ஓகே, இந்த சேம் வே இர்ரிலவன்ஸ் தியரியில இன்னும் ரெண்டு பேலன்ஸ், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்.
ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எம் அப்ரோச் தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தவுட் டேக்ஸ். ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ரோச்சஸ் நீங்க ரீட் பண்ணும்போது there are certain assumptions to be considered. இந்த அப்ரோச்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த அசம்ஷன்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, சாரி இந்த அப்ரோச்சஸ்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி there are like certain என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா certain assumptions இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு பார்த்தீங்கன்னா எது இருக்குங்க அதுவும் கேட்டீங்கன்னா நெட் இன்கம் அப்ரோச்சுக்கு, ட்ரெடிஷனல் அப்ரோச்சுக்கு, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்சுக்கு, அப்புறம் இந்த எம்எம் அப்ரோச். ஓகே. ஸோ எம்எம் அப்ரோச் இஸ் வித் டேக்ஸ் ஆர் வித்வுட் டேக்ஸ். ஓகே. ஸோ வித்தவுட் டேக்ஸ் ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அது வந்து அந்த பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் ஆர் வித் டேக்ஸ்ங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த அசம்ஷன்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் டவுன் பண்ண போற இந்த அசம்ஷன்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகே. எம்எம் அப்ரோச்ல வித் டேக்ஸ்ங்கிற அப்ரோச்சுக்கு மட்டும் இந்த அசம்ஷன்ஸ் கிடையாது. ஓகே. வித்தவுட் மிச்சம் இருக்க 4 அப்ரோச்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த அசம்ஷன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் பண்ண போறது. வைல் கன்சிடரிங் த லைக் எந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுங்கிற அந்த கால்குலேஷன் பார்ட் வரும்போது தீஸ் அசம்ஷன்ஸ் மஸ்ட் பி லைக் இந்த அசம்ஷன்ஸை நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டுங்க இந்த அசம்ஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு அப்ரோச்சுக்குள்ள போவோம். ஸோ தட் இட் வில் பி லைக் ஈஸி ஃபார் யூ. ஓகே. ஏன்னா இப்போ நீங்க ஒரு அப்ரோச் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அப்ரோச்சுக்கும் ஒவ்வொரு தடவை இந்த காமனா இருக்க அசம்ஷன்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஏன் அதுக்கு ஒவ்வொரு தடவை உட்காந்து எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இண்டிவிஜுவலா? என்ன ஃபாலோவிங் அசம்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் என்னங்க சொன்னோம்? இங்க பாருங்க, இதெல்லாம் புரியணும். இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் எழுதுறேன். There are only two kinds of funds. இது என்னன்னு கேட்டீங்கன்னா used by a firm. That is equity and debt. ஹோல் சாப்டர் படிக்கும் போதும் அது வந்து உங்களுக்கு காம்பினேஷன் புரியணுங்கிறத ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இப்போ சிச்சுவேஷன்ஸ்ல வரும் அப்ரோச்சஸ்ல, அது வந்து எல்லா அப்ரோச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா இருக்காது காமனா. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ங்கிறது ஒன்று இருக்குங்க, அது மட்டும் உங்களுக்கு வராது. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே நீங்க இங்க இருக்க எக்விட்டி பிளஸ் டேட்டா மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ். தீஸ் ஆர் இன்னும் நிறைய இருக்குங்க. டாக்ஸஸ் ஆர் நாட் கன்சிடர். டாக்ஸஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. ஒவ்வொன்றையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அசம்ஷன்ஸ் எழுதிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இருக்கட்டும்ங்க. பிசினஸ் ரிஸ்க் இஸ் கான்ஸ்டன்ட். பிசினஸ் ரிஸ்க்னா என்னங்க? perpetual life. ஓகே. firm as perpetual lifeங்க. அகைன் ஒரே நிமிஷம் இருங்க, வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம்னு பார்த்துக்கலாம்.
So as of now, these are the assumptions which I have listed here. But unfortunately, பார்த்தீங்கன்னா again which will be added. சீரியஸ்லி அதுதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் என்ன சொன்னேங்க, நோட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு அது என்ன பயணம்னு கேட்டீங்கன்னா, guarantee of EBIT, which means உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட்ஸ் ஆது இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ஸ். மினிமம் ப்ராஃபிட்டாவது இருக்கும், which means நீங்க சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், உங்க EBIT ஜீரோ வராம ஒரு மினிமம் EBIT-யா இருக்கும். கிளியர்? ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, the dividend payout ratio is nothing but EPS எவ்வளவு வருதோ அதான் உங்க dividend per share. EPS is equal to DPS. EPS 14 per share வருதுன்னா நீங்க டிவிடெண்டுமே ஒரு ஷேருக்கு 14 rupees கொடுப்பீங்க. அதான் 100% ரேஷியோ. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே டிவிடெண்டா இஷ்யூ பண்ணிடுவோம். அதான் உங்க கண்டிஷன். அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் டெட் இஸ் lesser than cost of equity, which means KD is greater than KE. கரெக்ட் தானேங்க? கரெக்ட் தானேங்க? சாரிங்க இன்னைக்கு ஏதோ நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. KD is less than KE. ஸோ ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல இருந்து. கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே தான், ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். ஓகே, ஸோ KE when compared to KO எப்படிங்க இருக்கும்? KOக்கு ரிலேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. யார் கிரேட்டரா இருப்பான்னு சொல்லுங்க. எல்லா சிச்சுவேஷன்லயுமே who is greater? பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல எக்விட்டி மட்டும் கிடையாது, எக்விட்டி, டெட், ரிட்டர்ன் எர்னிங்ஸ், பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எல்லாமே இருக்கு. ஓகே, சோ KE, KP, KR, KD எல்லாமே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா we have calculated the overall KO, right? cost of overall cost of capital find out பண்ணோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா KE எப்படி இருக்கும்? KE பர்சன்டேஜ் வந்து KO ஓட பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்குமா ஸ்மாலரா இருக்குமா? இந்த ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா கான்செப்ட் ப்ராப்பரா புரிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, அகைன் இங்க ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, கிரேட்டர் லெஸ்ஸர். அட்வான்டேஜ் எடுக்க கூடாது. ஒருத்தர் ஒண்ணு சொல்லி இன்னொருத்தர் ஒண்ணு சொல்றது. ப்ராப்பர் வித் வேலிட் ரீசனோட எனக்கு சொல்லணும். நீங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிருப்பீங்களா? இருக்கீங்களா எல்லாரும்? ஜென்ரலா நத்திங், உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் KE தான் எப்பயுமே கிரேட்டரா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்சிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் KE, ரைட்? KE தான் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணி, காஸ்ட் வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஜஸ்ட் ஆவரேஜ்லேயே பண்ணுங்களேன். இப்போ வந்து KE 16% இருக்கு, KP ஒரு 8% இருக்கு, KT ஒரு எல்லாத்தையும் அந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணுங்களேன், யூ வில் கெட் 11.34%. இதான் KOன அசம்ஷன், ஜஸ்ட் அசம்ஷன் தான். ஓகே, நம்ம ஏன்னா வெயிட்ஸ் நம்ம இங்க எடுக்கல, வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணிருந்தோம்னா நமக்கு அப்பயும் அதே ஆன்சர் தான் வரும். KE தான் எப்பயுமே கிரேட்டரா இருக்கும் KOவோட. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட KE தான் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகே, இது MCQஸ்ல வந்திருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் வேரியஸ் ஆன்சர் சொன்னீங்க, சொன்ன ஆன்சர் என்னவோ கரெக்ட் தான். அப்ப எனக்கு ஒரு நீங்க எப்படி எக்ஸாம் ஹால்ல கரெக்டா எழுதிருப்பீங்க அந்த நம்பிக்கை அது இருக்கு. பட் ரீசன் தெரியாம இருக்க கூடாது. ஓகே, ஆன்சர் எல்லாத்தோட கரெக்ட் தான், பட் ரீசன் வந்து ப்ராப்பர் வேலிட் ரீசன் இருக்கணும். ஜீவிஷன் நீங்க கரெக்டா சொல்லிருந்தீங்க. பட் நீங்க எல்லாரும் காய்ஸ் இது KE KR ரிலேட் பண்ணீங்க, பட் ஹவு இட் இஸ் ரிலேட்டட் எனக்கு தெரியல. KE KRனால KE வந்து கிரேட்டர் தென் KOங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு புரியல இன்னும் நீங்க என்ன கன்வே பண்ண வந்தீங்க. அது பட் ஆன்சர் கரெக்டா தான் சொல்லியிருந்தீங்க. ஃப்ளூக்ல சொன்னீங்களா இல்ல ஏன் KE தான் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டுங்கிறத பேஸ் பண்ணி சொன்னீங்களா? இல்ல கார்த்திகா சொன்னாங்கன்னு குரு சொல்லி, குருவும் கார்த்திகா ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னு மோனிகா சொல்லி, அப்படி மட்டும் இல்லாம எனக்கு ஓகேங்க. ஓகே,
ஸோ இங்க கேடி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் டெட் இஸ் இந்த அசம்ஷன்ஸ்லுமே லெஸ்ஸர் தென் கேஇ. அப்புறம் வேற ஏதாவது இருக்காங்க? நோ சேஞ்ச் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஒன்ஸ் பண்ணதுதான், அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. which is nothing but total capital employed remains constant. Simple. So these are the assumptions made to understand these relationships. என்ன relationships சொன்னோங்க? Between cost of capital, capital structure, value of the firm பண்ணும்போது these are the assumptions which are made. Taxes consider பண்ணக்கூடாது. There are only two kinds of funds. என்னன்னு கேட்டீங்கன்னா equity and debt தான். Dividend payout ratio 100%. EPS நீங்க எவ்வளவு வருதோ அதான் உங்களுக்கு டிவிடெண்டா நீங்க இஷ்யூ பண்ணுவீங்க. பிசினஸ் ரிஸ்க் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதனாலதான் சொன்னேன், ஏன் சார் இதெல்லாம் நம்ம படிக்கணும்? நீங்க கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து அது பேசிக்கலி ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரோட மைண்ட் செட், அவரோட அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கான். அப்ப இதான் பர்ஃபெக்டா உன்னால எதுவுமே சொல்ல முடியல. இட் கேனாட் லைக் கிவ் எ செட்டன் ஆன்சர். ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு செட்டன் ஆன்சர் தான் வருது. ஆனா இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு செட்டன் ஆன்சர் கிடையாது. பட் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரக்சர்ல வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல அதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட். அதனாலதான் பேரு என்ன இருந்துச்சு? ஆப்டிமல் ஃபேவரபிள் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? அதுல என்ன இது வருதுங்க? EBID, EPS, MPS analysis in which you will cover all the aspects. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும், மெஜாரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அங்க கவர் ஆகுது. அதனாலதான் அந்த இடத்த வந்து நம்ம ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இங்க வந்து வேரியஸ் அசம்ஷன்ஸோட ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ்ல வந்து அவங்க தியரியை ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நெட் இன்கம் அப்ரோச்ல பாத்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ப்ரொபோஸ்ட் சஜஸ்டட் பை டேவிட் டோரன் இருக்கும். டேவிட் டோரன். Okay, so according to this approach, a firm can decrease overall cost of capital, KO வந்து decrease பண்ணலாம், and increase the value of the firm by increasing the proportionate of debt. நீங்க KO வை decrease பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களோட வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்னும் பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல டிக்ரீஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா உங்க மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி எப்படி சார் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க KO எப்படி டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா when you prefer more KD நீங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணும்போது உங்க KO டிக்ரீஸ் ஆகும். இப்போ மறுபடியும் ரெக்கார்டிங்க 1 செகண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு क्वेश्चन நானே கேட்றேன், ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் திங்க் பண்ணலாம். KO இன்க்ரீஸ் ஆகறதுனால KD இன்க்ரீஸ் ஆகறதுனால KO எப்படி டிக்ரீஸ் ஆகுது? திங்க் பண்ணுங்க ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணும்போது யூ வில் கெட் தி ஆன்சர். இருக்கிறோம். சோ சிம்பிள் கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ KO எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா KD இன்க்ரீஸ் ஆகும்போது, ஏன்னா நீங்க டெட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட KEங்கிறது என்ன ஆகுங்க? KE என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயிடும். KE தான் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். அதுல நீங்க போய் ரைஸ் பண்ணாதான் அதிக போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதையே நீங்க கம்மி பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? சோ KOவை நீங்க எப்படி ரெடியூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களோட KD நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க, which means உங்க டெட்டை ரைஸ் பண்றீங்க. சோ தட் உங்களோட ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஈக்விட்டியில கொஞ்சம் டெட்ல கொஞ்சம் சொன்னோம், ரைட்? சோ டெட்ல ஒரு 5 லட்சம் ரைஸ் பண்ணிருந்தீங்க, ஈக்விட்டியில 5 லட்சம் ரைஸ் பண்ணிருந்தீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட KO எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 15% வருது. ஜெனரலா அவ்வளவு வராது, எக்ஸாம்பிள். அதே நீங்க ஈக்விட்டியில 5 லட்சம் ரைஸ் பண்ணீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்? ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் டெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சோ தட் KO டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். இது நீங்க பிராக்டிகலா எக்ஸிக்யூட்டிவோட ஒரு ப்ராப்ளம் எடுத்து எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்ட்டா ஒரு ஆன்சர். 5 லட்சம் ஈக்விட்டி ரைஸ் பண்ணல, ஈக்விட்டி குறைச்சுங்க, ஈக்விட்டி 1 லட்சமா வச்சுக்கோங்க, இத 9 லட்சமா மாறுங்க. உங்களுக்கு வந்த KO இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா KE தான் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஆவரேஜ்ல வந்து அவன் தான் பெரிய இம்பாக்ட் கொடுக்குறான், அவனே ரெடியூஸ் ஆயிட்டான். டெட் வந்து ஒரு சர்டன் போர்ஷன் தான் இதாகும். ஏன்னா டெட்டுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆப்ளிகேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9%, 10%, 13% தான் இருக்கும். அதுல நம்மளுக்கு என்ன இருக்கும்? டாக்ஸ் பெனிஃபிட் வேற இருக்கும், 30%, 40%. அப்ப இன்னும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். இன்னும் ரெடியூஸ் ஆகாது, கொஞ்சம் ப்ரொபோர்ஷனேட் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஏன்னா டெட் அமௌண்ட் ரைஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரைஸ் ஆகும். டாக்ஸ் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறனால கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா ஈக்விட்டியில மொத்தத்தையும் போய் எடுத்துட்டு போயிருவான். ஸோ எக்விட்டியோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுன்ஃபால். ஏன்னா 5 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே,
ஸோ அதே நீங்க அந்த போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் டெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அப்ளிகேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுல வந்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஓவரால் கேஓ என்ன ஆகும்னா டோட்டலா டிக்ரீஸ் தான் ஆகும். அப்படி பண்ண சொல்றாரு. யார் பண்ண சொல்றாங்க? நெட் இன்கம் அப்ரோச்ல டேவிட் டோரான்ட்ங்கிறவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அவரோட அசம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டெட் இஸ் சீப்பர் தேன் த எக்விட்டி. ஓகே, டெட் இஸ் சீப்பர் தேன் த எக்விட்டிங்கிறத அவர் சொல்ல. ஆனா அதான் ஃபேக்டே அதான். டெட் தானே சீப்பர் தென் ஈக்விட்டி. கமான் ஆன்சர் த क्वेश्चनங்க. டெட் தானே சீப்பர். எஸ் சார். சோ நெட் இன்கம் அப்ரோச்ல டேவிட் டோரண்ட் என்ன சொல்றாருன்னா சிம்பிள். நீங்க ஃபெம்மோட அவர் என்ன சொல்றாருன்னா எம்பிஎஸ் மார்க்கெட் நான் உங்களுக்கு என்ன சொன்னீங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்ம என்ன படிக்கிறோம்னு சொல்லிதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். ஸோ அதனால தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேடியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட கேஓ டிக்ரீஸ் ஆகும். அதனால உங்களோட அல்டிமேட்டா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நெட் இன்கம் அப்ரோச்ல டேவிட் டோரன் சொல்றாரு. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், எம்பிஎஸ்க்கு, which means மார்க்கெட் வேல்யூ. அல்டிமேட்டா எல்லாத்தோட ஏம் என்னங்க? வெல்த் மேக்ஸிமைசேஷன். அதுக்கு சப்போர்ட் பண்றாரு டேவிட் டோரண்ட் நெட் இன்கம் அப்ரோச்ல. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இவரோட பர்ஸ்பெக்டிவ் அசம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா டெட் இஸ் சீப்பர் தென் த ஈக்விட்டி. அதுக்கப்புறம் கேஇ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். கேஇ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கமும் யாரு சஜஸ்ட், இது ஜஸ்ட் நம்ம ஒரு டிஸ்கஷன் தாங்க, நம்ம எதுவுமே டீட்டெயிலாக என்னமோ பண்ணல. நீங்க அதனால அசம்ஷன் மேக் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு நெட் இன்கம் அப்ரோச்னு ஒரு ஹெட்டிங் போட்டு டோட்டலா எலாபரேட் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு இது மட்டும் கிளாரிட்டி மாதிரி சும்மா ஒரு தடவை கவனிங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச். இந்த அப்ரோச்சுமே யார் உங்களுக்கு சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா டேவிட் டோரன் தான். ஸோ ஓகே, இதுல என்ன சொல்றாங்கன்னா the debt equity mix of the company, which means doesn't change KO and market with risk element of equity shareholders, it affects KO, market value of the firm remains constant. இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுல nothing, உங்க market value of firm remains constant. ஆனா நீங்க டெட்டையும் எக்விட்டியும் மிக்ஸ் பண்ணுவீங்க. டெட் ஈக்விட்டி போர்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணிக்குவீங்க. மிக்ஸ் பண்ணாலுமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெட் இன்கம் நான் உங்களுக்கு எலாபரேட் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு தடவை கவனிங்க. ஓகே, நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல என்ன சொல்லுவாரு டேவிட் டோரன்ட்? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனா அதுல நெட் இன்கம் அப்ரோச்ல என்ன சொல்லுவாரு? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு கேட்டா கேடியை இன்க்ரீஸ் பண்ணுங்க, கேஓ டிக்ரீஸ் ஆகும். அதனால மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல உங்களோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஈவன் தோ உங்க எக்விட்டி டெட்டை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலுமே. ஓகே, டசன்ட் சேஞ்ச் கேஓ. ஓகே, அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு எப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் ஒன் எங்கிட்ட கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த irrelevant தியரியில நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேங்க? irrelevance தியரியில MM அப்ரோச் வித்தவுட் டாக்ஸ். ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் வேல்யூ இதுலயும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ப்ரூஃபோட பார்ப்போங்க. ஓகே, market value remains the constant. So இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, which is suggested by எஸ்ரோ. ஈஸ்ரோன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, எஸ்ரோன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அப்ரோச்சஸ் இருக்கு. இதுல பார்த்து வந்தீங்கன்னா யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டேவிட் டோரன்ட்ங்கிறத தான், அந்த எக்கனாமிஸ்ட் தான். எதுக்கு இவ்வளோ தலையை நுழைச்சாருன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டா பெஸ்டா சிம்பிளா பண்ணிட்டு போறது எதுன்னு கேட்டீங்கன்னா EBIT, EPS, MPS அனாலிசிஸ், ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், எஃப்எம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் இவங்க கொடுத்துட்டு போன தியரியை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்கு சர்டன் அசம்ஷன்ஸ் வேற எடுத்துக்கணும். ரியாலிட்டியில இந்த அசம்ஷன்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது. டு யூ திங்க் டிவிடெண்ட் பே அவுட் ஏதாவது எந்த ஒரு ஆர்கனைசேஷனாவது 100% இஷ்யூ பண்ணுவாங்களாங்க? யாராவது இஷ்யூ பண்ணுவாங்களா? யாராவது ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? எக்விட்டி டெட் மட்டும் ரிட்டர்ன் எர்னிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களா? ஏன் டேர்ம் லோன்ஸ் எடுக்க மாட்டாங்களா? வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எடுக்க மாட்டாங்களா என்ன? இல்ல பாண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்களா என்ன? பாண்ட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த டெட். ஓகே, அக்செப்டபிள். டேர்ம் லோன்ஸும் அது கீழே கொண்டு போய்க்கலாம். ரிட்டர்ன் எர்னிங்ஸ் அது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்னு சொல்லி எக்விட்டி கீழே கொண்டு போய்க்கிறதா? மேபி அப்படிங்கிற போகலாம். ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் யாரும் கன்சிடர் பண்ணாம இருக்க மாட்டாங்க. டாக்ஸரை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்க டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ரியாலிட்டியில் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருக்கும் 100%. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. பிசினஸ் ரிஸ்க் எல்லா நேரத்திலும் கான்ஸ்டன்டா இல்லாம இருக்காது, மாறும், ஃபிளக்சுவேட் ஆகும்.
எல்லா ஃபர்முக்கும் பெர்பெச்சுவல் லைஃபும் இருக்காது. இங்க இருக்க அசம்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அசம்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது ரியாலிட்டியில. ஸோ அதனாலதான் சொல்றேன் the best approach எதுன்னு கேட்டீங்கன்னா the designing an optimal capital structure அதான் EBIT, EPS, MPS analysis. பட் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அகைன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம் தான். ஏன்னா எஃப்எம்ல இருக்கு, புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறத, ஃபிளாஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த அசம்ஷன்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துக்கணும். அகைன் இது எல்லாமே இன் டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம படிக்க போகிறது இது மட்டும்தான். இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், அப்புறம் இந்த ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் EBIT, EPS, MPS அனலைஸ். ஓகே, இதுல ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹை ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்க்கு தாங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் உங்களுக்கு இது லிவரேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்பான். ஏன்னா ஃபினான்ஷியல் டிசிஷன் ஆஃப் ஃபர்ம்ல அப்படிதான் கேட்பான். ஓகே, ஸோ with this will continue in the next session. Okay.